வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே யூஸ்வலாக இருக்கிற வெஜ் ரைஸ், எக் ரைஸ், சிக்கன் ரைஸ் இல்லாமல் ஒரு டேஸ்டியான பைனாப்பிள் போட்டு எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி நல்லா இதை போட்டு ஒரு முக்கால்வாசி வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி ஆற வச்சு வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி அரிசி நல்லா உடையாமல் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான காயெல்லாம் பார்க்கலாம். ஒரு அரை கோஸ் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 2 கேரட், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 6லேருந்து 7 பீன்ஸு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் கொடை மிளகா, அதோடு சேர்த்து வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ அது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள், அது குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப பழுத்ததாகவும் வாங்கிடாதீங்க, ரொம்ப காவேட்டாக இருக்கிறதும் வாங்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக இருக்கிறதா பார்த்து வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது இதில் இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு அரை துண்டு இஞ்சி, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம பூண்டு நறுக்கி வச்சுருக்கத போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா அதை இடிச்சே போட்டுட்டேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர், அந்த இடித்து போட்டால் வர ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெயில் நான் அந்த பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் அந்த அரை துண்டு இஞ்சி அதையும் நான் நல்லா சின்ன சின்ன நறுக்கி இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறோம். இப்போ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போகணும். அதுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது தயிர் வெங்காயத்துக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கி போட்டிருக்கோம். இதோடையே ஒரு மிளகா போட்டு நல்லா வதங்க விடுங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதோட இப்போ என்ன பண்ணுறோன்னா எல்லா காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காய் கொஞ்சம் இந்த கேரட் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கேரட்டும் பீன்ஸும். அதனால ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸ் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் நல்லா வதங்க விடுங்க. நல்லா இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்த காய் கோஸ், அதுக்கப்புறம் கொடை மிளகா, அதை போட்டு நம்ம அடுத்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விடலாம். நல்லா இதை ஹை ஃப்ளேமில் நல்லா வதங்க விட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும். இதுக்கு நம்ம எந்த தண்ணியோ எதுவுமே ஊற்றி வதக்க போகிறதில்ல. அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம். நல்லா பாதி வதங்கிடுச்சு. இப்போ உப்பு போட்டு நல்லா அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இதுக்கு தேவையான சாஸஸ்லாம் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மூடி சில்லி சாஸ் ஊற்றிருக்கோம், ரெட் சில்லி சாஸ். அதுக்கப்புறம் ஒரு மூடி சோயா சாஸ். ரொம்ப சாஸஸ் ஊற்ற வேண்டாம், இவ்வளோ ஊற்றுனீங்கனாலே கரெக்டாக அளவாக இருக்கும் ஒரு பவுல் ரைஸ்க்கு. நீங்கள் ஒருவேளை ரைஸ் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சாஸஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த சாஸ் நல்லா அந்த எல்லா காயோடையும் சேரணும். அந்த மாதிரி நல்லா ஒரு நிமிஷம்லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கீழெல்லாம் பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நல்லா கிளறியாச்சு. இப்போ இதோட பைனாப்பிள் ஆட் பண்ணுறோம். பைனாப்பிள் ஏன் நம்ம கொஞ்சம் இந்த எல்லா காயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரைப்பாதி வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணுறோன்னா, அப்போ தான் அந்த பைனாப்பிள் ஃபுல்லாக நல்லா அந்த ஜூஸஸ்லாம் இறங்காமல் இருக்கும். ஏன்னா இறங்கிருச்சுன்னா ஃப்ரைட் ரைஸே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாகிடும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக தான் வேணும்னா நீங்கள் முன்னாடி அந்த கோஸ் இதோடையே நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நமக்கு அந்த சாப்பிடும்போது மட்டும், அதை கடித்து சாப்பிடும்போது மட்டும் அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் வரும். அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக என்ன பண்ணுறோன்னா நல்லா அந்த பெப்பர் தூள் நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பெப்பர் தூள் பார்த்திங்கன்னா அந்த பைனாப்பிளோட நல்லா சேர்ந்துருக்கும். இப்போ இது நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் இந்த சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக அந்த சாதம் நல்லா உடையாமல் மெதுவாக அந்த எல்லா காயோடையும் சேர்கிற மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சாதத்துக்கூடையும் பார்த்திங்கன்னா அந்த பைனாப்பிள் நல்லா சேரணும்.
அந்த மிளகுத்தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சாதத்தோடு நல்லா வந்து ஒட்டி நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நல்லா மெதுவாகவே கிளறி விடுங்க. அந்த சாதம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தனித்தனியாகவே தான் உதிரணும். அப்படின்னா தான் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா வரணும். அதனால் பொறுமையாக வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக வந்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்ந்துருச்சு பாருங்கள். தனித்தனியாக நல்லா உதிரியாக தான் வருது. எந்த இடத்துலையுமே வந்து சேர்ந்த மாதிரி ஆகலை. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நல்ல டேஸ்டியான பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு பொன்மணி ஹோட்டல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.